இதுதான் ஏஷியன் கிரீன் பீ ஈட்டர். நேற்றுக்கு வந்து இங்கே அடிப்பட்டு நல்லா படுத்து கிடந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ பறவைக்கிட்ட நல்லா கடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் கிளாஸ் ஹவுஸ் கிட்ட படுத்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் நானும் அப்பாவும் இதை எடுத்துகிட்டு வந்து தண்ணியெல்லாம் வச்சு அரிசியில் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா இது ஏஷியன் கிரீன் பீ ஈட்டர். ஈரான், ஈராக், அப்புறம் வந்து ஸ்ரீலங்காவில் நம்ம நிறையா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆண்ட், பீ, வாஸ்ப்ஸ் அதெல்லாம் தான் சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட அரிசி தான் இருக்குது, அதெல்லாம் எனக்கு பிடிச்சி தர முடியாது. அதனால் தண்ணி மட்டும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது ரிவைவ் பண்ணி விட்ருக்கோம். ஒரு பக்கம் காலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இது பறக்காது. அதனால் நிமிஷப்பா கீழே விடுங்க, இதுக்கு பேலன்ஸே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். கல்லுக்கிட்ட விடுங்களேன். பறவைக்குட்டி பார்த்தீங்களா, உயிர் இருக்குது. பாவம் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்படுது. இதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடச்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.